நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 13/9/2024 ஆவணி மாதம் 28 வெள்ளிக்கிழமை. தசமி திதி இரவு 10:30 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதேசி. பூராட நட்சத்திரம் இரவு 9:35 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் இரவு 9:35 வரை, பின்பு சித்த யோகம். கஜலட்சுமி விரதம், கரி நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, பின்பு இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் 3இல் வலுவாக சஞ்சரிப்பதும் பாகியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8இல் இருப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. அதன் காரணமாக மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இன்றைய நாளில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று முயற்சி ஸ்தானமான 3இல் சஞ்சரிப்பதும் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதற்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. புதிய வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு சற்று குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன் 11இல் குரு சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பாகும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். தொழிலில் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 9இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருந்தாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு சில காரியங்கள் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகி மன அமைதியை குறைக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால்தான் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான பொருளாதார ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றங்கள் ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு அனுகூலமான நிலையானது ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 10இல் சூரியன் புதன் 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாகும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
எடுத்த பணியை சுறுசுறுப்பாக செயல்படுத்தி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், பாகியஸ்தானமான 9இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம். தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 7இல் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. எதிலும் சற்று உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக நன்றாக இருக்கும். குறிப்பாக வேலையாட்களை அனுசரித்து சென்றால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன், புதன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வானது தற்போது கிடைத்து, குறிப்பாக சில பேர் இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.